தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்குதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மா கோடையை கொண்டாடலாம். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேரிலும் கொரோனா கொரியர்ஸ்லும் இன்னைக்கு அகஸ்தியன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார், நீங்கள் 2021 தேர்தலில் நடக்கும்பொழுது தேர்தல் கணிப்பு நீங்கள் வழங்கினீங்க. ஆமாம். தமிழ்நாட்டிலேயே எந்த ஜோதிடரும் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் மட்டும்தான் அந்த கணிப்பில் அப்போது ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தது, எதிர்கட்சியாக திமுக இருந்தது. நீங்கள் எதிர்கட்சி தான் இந்த முறை ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி எதிர்கட்சியாக இருந்த திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுபோல் 3 முறை பிரதமர் மோடி தான் பிரதமராக வருவார், அவருடைய கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பிரதமர் மோடி ஜெயிச்சு வருவார், மீண்டும் பிரதமராக வருவார், மீண்டும் பிரதமராக வருவார் அப்படின்னு 3 முறையும் நீங்கள் சொன்னீங்க. அதே போல் அவர் பிரதமராக வந்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பரபரப்பாக இருக்குது சார். அதுவும் மிகப்பெரிய ஒரு பெரிய குழப்ப நிலையில் இருக்குது. எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் ஆமாம் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்கள் மனசில் இப்போ மாறி இருக்கு. அந்த அளவுக்கு அடிச்சுனா அப்போது சில செயல்கள் மாறி அதில் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமா தான் சில கட்சிகள் மாறப்போகுது. அதுக்கான நிலையை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். பெரிய புள்ளிகள் எதிர்கட்சியில் நிற்கக்கூடிய சில தலைவர்கள், அதில் சில ஆளுங்க தோற்றுருவாங்க. அதே மாதிரியா ஆளுங்கட்சியில் 2 பேர் பெரிய புள்ளியாக இருக்கவங்களுக்கு அவங்க தோற்றுருவாங்க. மீதி எல்லாம் சில விஷயங்களில் அடிச்சுன்னு வரும். அந்த தாவேக்கா தானே விஜய், ஆமாம், அவரோட இதுவும் ஓரளவுக்கு வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். அப்படி ஓட்டுகள் மாறினா இந்த தாவேக்கா கட்சியோட நிலையிலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி அப்படியே எதிர்கட்சிக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்கக்கூடிய நிலமை வருமே தவிர, ஆனால் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டியாக தான் போயின்னு இருக்குன்றதை சொல்கிறேன். வெற்றி தெரிஞ்சிடும் பாருங்க. அப்படியே இது ஈக்குவல் இல்லாமல் வந்துச்சுன்னா அடுத்தது கட்சியிலேருந்து எல்லாமே தாவக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. இதான் நடக்கும். சார், இப்போ தாவேக்கா அன்பளிப்பும் கொடுப்பதில்லை, அன்பளிப்பும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவர் ஒரு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறார்னு நினைக்கிறேன். மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் வெற்றி யாருக்கு அதிகமாக வரும்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய நிலைமை நம்ம செய்ய முடியும். சில விஷயங்கள் கொடுக்க முடியும். பெண்களுக்கு ஆதரவுகள், வழிகள், நம்ம இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஓகே, அவர் சொன்னதெல்லாம். ஆனால் சில விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரப்போ அது எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு மானியம் வரணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே சொல்லுங்க. அதை மீறி செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் சில விஷயங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் வழி பண்ணுறதுக்கான ஆயத்தங்கள் இருக்குது. புரியுது? இது இவங்க இல்லை, எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாமே எதிர்கட்சியும் பண்ணும்,
புரியுது, ஆளுங்கட்சியும் பண்ணும், அந்த நிலைமைக்கு இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வாங்காமல் தமிழ்நாடு தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் இது வழி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன சொல்கிறீங்க? இதுக்கு அன்பளிப்பே தேவையில்லை. இவர் சொல்கிற மாதிரியா நமக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு இருந்தாவே போதும் அப்படின்றத சொல்கிறேன். புரியுது நமக்கு? ஏன்னா சார், ஏற்கனவே பல தேர்தல்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி அதே போல தான் அவங்கள வந்து அன்பளிப்புகள் விஷயத்தில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவர் வந்து ரொம்ப ஒரு தொகுதி கூட இன்னும் ஜெயிக்க முடியாமல் 4-5 தேர்தல்கள் அவர் சந்திச்சிருக்காரு. அதே போல தானே இவரும் சொல்கிறாரு. இவர் எப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் அன்பளிப்புகளை வாரி வழங்குறாங்க, அங்கங்கே கூட தேர்தல் ஆணையம் வந்து பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்குறேன் சார். ஆனால் அதான் சொல்கிறேன், சட்டத்திட்ட வழிமுறைகள் அதுக்கு தகுதியான வழிமுறைகள் கொடுத்து தான் ஆகணும். இது இங்கே இல்லை, உலகம் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. ஜெர்மன் எடுத்திங்கன்னா வேலை இல்லைன்னா வேலை இருக்கவங்களுக்கு வழி பண்ணி கொடுப்பாங்க. அந்த வேலை இல்லாத ஒரு 3 மாதம் நீங்கள் இருந்தீங்கன்னா அது 3 மாதத்துக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கும். அந்த மாதிரியா கொடுக்குறாங்க. அதே மாதிரியா நீங்கள் துபாய் போனீங்கன்னா உணவு ₹1 தான், அந்த 1 திராம் தான் அந்த இந்த சாப்பாடு அவங்க மன்னன் கொடுக்குறாரு. வேலை இல்லாதவங்களுக்கு, வழி இல்லாதவங்களா 1 திராம் கொடுத்து ரொட்டி வாங்கி சாப்பிடலாம். ஒரு ரொட்டி சாப்பிட்டா இவ்வளோ பெருசாக இருக்கும். அது மாதிரியா ஒரு சின்ன சின்ன கடையாக விற்பாங்க. அங்கே சரியாக தெரியாது பார்த்தா, கவர்மெண்ட் ஷாப்னு போட்டிருக்கோம். தனியாக போனீங்கன்னா அந்த கடையில் விற்பாங்க. நம்ம ஒரு கறி வாங்கி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கெல்லாம் இருக்குது. அதுக்கும் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் சப்சிடி கொடுக்குறாங்க. வேர்ல்டில் வந்து சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அவனுக்கு என்ன லைஃப் ஃபுல்லாக வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஒரு சப்சிடி இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து சிட்டிசன் ஆகிட்டிங்கன்னா $14 மந்த்லி ஃபீஸு, வெறும் $14 தான். அங்கே சிட்டிசன் ஆகிறவங்களுக்கு, சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிறவங்களுக்கு $14 தான். நீ படிக்கிற வரைக்குமே அது $14 தான் நீ கட்டணும். அந்த மாதிரி ஒரு வழிமுறை பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது. இங்கே வந்து நம்ம பசங்க படிப்பு, பிள்ளைகள், மக்கள் வேலை செய்யறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் எடுத்துன்னு வர சொல்ல ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இந்த வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அன்பளிப்புன்றது சொல்ல முடியாது, சில சப்சிடி நம்ம கொடுத்து தான் ஆகணும் சார். மக்கள் இல்லை சார், மக்களை வாழ வைக்கிறது, அருமையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஆதி காலத்துலேருந்து மக்களை வாழ வைக்கிறது அரசன் தானே. அரசன் கொடுத்து தானே ஆகணும். என்ன சொல்கிறீங்க? இல்லை, நான் சொல்கிற அன்பளிப்பு என்னென்னா அன்அஃபிஷியலான அன்பளிப்பு. அதெல்லாம் நம்ம வாங்கவே கூடாது. அதை யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அதான் அவர் சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான். சரி சரி, அந்த விஷயத்தில் சீமான் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுவாரு. ஆமாம், அதே மாதிரி தான் விஜயும் வந்து இப்போ சொல்கிறாரு. சொல்லட்டும், அது நல்லது. அவங்க அந்த கான்செப்டாக இருந்தால் தான் கட்சி கரெக்டாக இருக்கும். வருது, வெற்றி வாய்ப்போட வருது விஜய். இன்னும் ஒரு 17% தேவைப்படும். ஓகே சார். சார் நிறைய இந்த ஆனால் எல்லாத்துலேயும் இவரது வந்து டாப்பாக வரும். சூப்பர் சார். சார் நிறைய வந்து இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.